நாங்கள் ஒரு தியேட்டர் விசிட் போகும்போது ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தார். எப்படி இருந்ததுயா படம் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டோம். அவர் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து எம்ஜிஆர் பட டைட்டிலு அதான் வந்தேன் நல்லா இருந்துச்சு ஆனா கியூட்டா சொன்னாரு. நானும் பல இடங்கள்ல ரவியா இருந்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் பல பேர் ரவியா இருந்திருக்காங்க. எல்லா ஆண்களுமே ஏதோ ஒரு இடத்துல ரவியா இருந்திருக்காங்க. நான் காந்தி. பட் நம்ம படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலா வீட்டுல நான் நல்ல பேர் வாங்கினேன். ரொம்ப நல்ல பேர் வாங்கினேன். ஒரு இடத்துல வந்து ஓட்டிட்டே இருப்பான். அந்த இடத்துல பைக் லைட்டா டிங்கு கீழே போகும். ஓகே. சோ அது கீழே போகும்போது அதுக்கப்புறம் தான் அவ கேப்பா. அது அந்த பைக் அப்படி ஜர்க் கொடுத்தேன்னா அன்கம்ஃபர்டபுள் ஆகும். அழகா வாசிட்டு போறாங்க. டக் 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 டிங் டக் டக். அவன் கரெக்டா இறங்கும்போது டிங் ஆகும். நின்ன ஏறதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா தன்னையே சசி சரணே. ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெயபுவனேஸ்வரி. அண்ட் இன்னைக்கு வந்து நல்ல பேர் வாங்கிட்டு 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா பிரதீப் குமார் அண்ட் டிரெக்டர் பிரசாத் ராமர். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இந்த படத்தை எடுத்து இயக்கியிருக்கிறவர் டிரெக்டர் பிரசாத் ராமர் அண்ட் ப்ரொடியூசர் பிரதீப் குமார். 2 பேருமே இன்னைக்கு இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த படத்தை பற்றி நிறைய பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரதீப் குமார் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த படம் வந்து உங்களோட டெபியூ ப்ரொடக்ஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட டெபியூ ப்ரொடக்ஷன் உங்களோட டாக்குமெண்ட்ரி நான் சொல்லுவேன். I think that's right. Even though நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அதெல்லாமும், பட் ஐ திங்க் தட்ஸ் யோர் பேபி. ஸோ அது ஒரு டாக்குமெண்ட்ரி, அதோட ஆடியன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து நீங்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தீங்க. இது வந்து ஃபுல்லாக களத்தில் இறங்குற மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வித் நியூ ஃபேஸஸ், ரொம்ப ரூட்டட் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே இறங்கணும் அப்படிங்கிற டெசிஷன். ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, நான் ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டராக தான் ஐ ஹேட் கம் ஆன் போர்ட் திஸ் ஃபிலிம் அப்படின்னு. அப்புறம் அதுலேயே சொல்லியிருந்தீங்க இந்த பாட்டெலாம் வருமானே தெரில இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தென் ப்ரொடியூசரை எப்படி ஹவு டிட் யூ கம் ஆன் போர்ட் தி ஃபிலிம்? அண்ட் நான் ஆக்சுவலாக அருணகிரி பெருமாளே டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போதும் நான் ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியாது. அப்பயும் நான் மியூசிக் பண்ணுறேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி படம் எடிட்டிங்லாம் பண்ணும்போது தான் வந்து என்னோடய எடிட்டர்கிட்ட நான் சொன்னேன், டேய் பார்க்குறதுக்கு படம் மாதிரியே இருக்குடா அப்படின்னு. டேய் படம் தாண்டா எடிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற விஷயங்களை நான் அப்படியே இம்பல்சிவாக எடுத்து பண்ணுவேன். அண்ட் அது வந்து நான் வந்து ஒரு பாடகனாக நிறைய இடத்துல பாடிட்டு இருக்கேன், கச்சேரி பண்ணிட்டு இருந்தேன், இப்போது நிறைய கான்சர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தவிர நான் ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுற நிறைய விஷயங்களை நானே பண்ணணும்ட்டு. அண்டு இந்த மாதிரி ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா நம்ம வந்து நான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க. இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி தான், இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். பிரசாத்துடைய ஐடியா இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்றது. அவர் சொன்ன உடனே எனக்கு வந்து ஓகே, இது நம்ம வந்து ஒரு எப்படி நம்ம டாக்குமெண்ட்ரி அப்ரோச் பண்ணோமோ அந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக நம்ம இதை ப்ரொடக்ஷனாக இதை அப்ரோச் பண்ணலான்ட்டு தான் ஆரம்பித்தோம். பட் படத்தோட சப்ஜெக்ட் ரொம்ப கமர்ஷியலான சப்ஜெக்ட் தான். ஸோ விச் வாஸ் குட். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் எடுக்கும்போது தெரியும், கண்டிப்பாக இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும், ரிலேட் ஆகும். பட் இப்போ தியேட்டர்ஸில் வரும்போது எங்களுக்கு இன்னும் என்ன தெரியுதுன்னா, இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, இந்த ஜென்ரேஷனோட அம்மா அப்பாவும் நிறைய பேர் போய் படத்தை பார்க்குறாங்க. ஒரு லெசனாக எடுத்துக்கிறாங்க அவங்க படத்தை. பசங்களுக்குலாம் இதை பார்த்துட்டு கற்றுக்கோங்க, இப்படிதான் இருக்கும் உலகம் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இடத்துல சொன்னாங்க. என்னன்னா, அவங்களோட மகளை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க படத்துக்கு ஒரு அம்மா. அவங்க படம் முடிச்சதுக்கப்புறம் நீ அரசி மாதிரி இருக்கணும் தைரியமா. That's a very great takeaway. ஏன்னா நானும் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் படத்துல. That was my takeaway as well. So எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு இந்த படம் பண்ணணுன்றது. அதனால தான் நான் ப்ரொடியூஸும் பண்ணிடலாம் அப்படிங்கிற. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க டெபியூன்னு பார்த்தா எனக்குள்ள ஒருவன் ரீமேக் சித்தார்த் வச்சு எடுத்த படம். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர், சைக்கலாஜிக்கல் அப்படி இப்படின்னு இருக்கும். இது அப்படியே கட் பண்ணா இவர் சொன்ன மாதிரி பியூர் அண்ட் பியூர் ஒரு கமர்ஷியல் படம். அதுவுமே கமர்ஷியல்னாலும்
இட்ஸ் அ லாட் லைக் வெரி டிஃப்ரெண்ட். நம்ம யூஸ்வலாக வாரம் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறோம். பட் இது இன்னும் எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்னா, ஃபர்ஸ்ட்டு மதுரையில் மயிலாடுதுறை இந்த இடத்துல செட் ஆன ஒரு படம். ஃபேஸஸ் வந்து நியூ ஆக்டர்ஸ். ஸோ இப்படி ஒரு கதை இந்த ஆக்டர்ஸை வச்சு தான். ஏன்னா கதை கூட ஓகே, ஒரு ரிலேட்டபிளான ஸ்டோரி. பட் நீங்கள் வந்து தெரிஞ்ச ஃபேஸஸ், இன்னுமே ஒரு மோர் அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸோ இல்லை ஸ்டார்ஸ்க்கே நீங்கள் ப்ராபப்ளி பிச் பண்ணியிருக்கலாம் அந்த படத்தில். ஏன் இந்த சாய்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கதையாக இருக்கட்டும், இந்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், வை திஸ் சாய்ஸ்? அதான் எனக்குள் ஒருவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பேசிக்கலாக அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும். நிறைய ரீமேக் ஆஃபர்ஸ் திருப்பி வந்தது. ஸோ இல்லை, ரீமேக் பண்ணுறதுல ஐடியா இல்லை எனக்கு. ஏன்னா எனக்குள் ஒருவனை நான் ஸ்டார்ட் பண்ணதே ரைட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணேன் இண்டஸ்ட்ரியில். நான் வந்து பீட்சாவில் ஒர்க் பண்ணேன், கோ ரைட்டராக ஒர்க் பண்ணேன், கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் பீட்சா முடிஞ்சதுமே வந்து சிவி குமார் சார், அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து நான் உனக்கு ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அந்த மாதிரி சொன்னார். ஸோ அது வரைக்கும் எனக்கு நம்ம டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஐடியாலலாம் பெருசாக இல்லை. ஐ வாஸ் லைக் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டயத்துலேயே அவர் ஆஃபர் கொடுத்தாரு. சரி பண்ணலாம், நம்மளுக்கு ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றப்ப வாய்ப்புகளை நழுவ விட வேணான்ட்டு நான் அவர்கிட்ட 2-3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது ஒன்று பண்ணிடலான்ட்டு. ஸோ அந்த டயத்தில் லூசியாவோட எனக்குள்ள ஒருவனோட கன்னட வெர்ஷன், ஸோ அதோட ரீமேக் ரைட்ஸ் அவர் வாங்கியிருந்தார். நீ பண்ணுறியான்னு கேட்டார். ஸோ அப்படி தான் அதுக்குள்ளே வந்தேன். ஸோ ஆரம்பத்துலேருந்தே ரைட்டராக வந்ததுனால டிரெக்டராக நான் எங்கேயோ கொஞ்சம் இன்னும் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்குள்ள ஒரு முடிஞ்சோடனே நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன், இன்னும் லேர்ன் பண்ணுன்ட்டு. ஸோ ஏற்கனவே கற்று வச்சிருந்த அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து அன்லேர்ன் பண்ணிட்டு டிரெக்டராக திருப்பி லேர்ன் பண்ணி திருப்பி வர்றப்ப எனக்கு ரொம்ப ரூட்டடான கதைகள் தான் கிடைச்சது. ஓகே, என்னோட ட்ராவல் அதை நோக்கி தான் அமைந்தது. ஸோ அந்த மாதிரி 2-3 கதைகள் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் சொன்ன மாதிரி சில படங்கள் தான் வந்து நிறையா கதை யோசிப்போம். சில கதை தான் ஸ்கிரிப்டாக மாறும், நம்மளை எழுதவே வைக்கும். அது ஸ்கிரிப்டாக மாறுறதுலையும் சில கதைக்கு தான் வந்து நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் சுற்றி வருவாங்க. அதை பண்ணலாம், அது நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. அது ஒரு படம் மெட்டீரியலைஸ் ஆகுதுங்கிறது நாட் an easy process. புரியுது. ஸோ அப்படி படிப்படியா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கூட வந்து சேர்ந்து அப்படியானது தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ பிளான் பண்ணி எனக்கு ஒரு முடிச்சோடனே நம்ம கம்ப்ளீட் ஆப்போசிட் அப்படிலாம் கிடையாது. அந்த கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு ஹானஸ்டா இருக்கணும்னு நினைச்சோம். ஓகே, அந்த ரிலேட்டபிளா இந்த பாய் நெக்ஸ்ட் டோர்னா ஜெனுவினா ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் தேவை. எனக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுது. அந்த ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் சினிமால. தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. ஆமா, நம்ம ஒரு ஸ்டார் பார்க்கும்போது என்டர்டெயின் ஆகிறோமே தவிர ரிலேட் ஆகுறதுங்கிறது வந்து வெரி ரேர்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஸ்டார், அவங்க ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுது. பட் நான் இங்க இந்த ரவீந்திர கேரக்டர் பார்க்கும்போது ஒரு அரசியை பார்க்கும்போது ஐ கேன் பி அரசி, someone I know can be ரவி அப்படிங்கிறது எனக்கு செட் ஆச்சு. ஸோ ஐ திங்க் இட் ஒர்க்ட் இன் யுவர் ஃபேவர். அதனாலதான் இந்த காஸ்டிங் டெசிஷன்ஸ்குள்ள போனோம். ஸோ ஐ திங்க் இட் பெய்ட் ஆஃப். ஸோ படத்தோட ரேட்டிங் A சர்டிஃபிகேட். இது வந்து நான் பார்க்கும்போது காமெடியுமே ரொம்ப ஆக்வர்டான அடல்ட் காமெடி எதுலையுமே இல்லை. ஏன்னா வந்து அடல்ட் காமெடிஸ்னாலே வந்து ஒரு மாதிரி நமக்கு ரசிக்க முடியாம, சிரிக்கவும் முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி இல்லாம இல்லை, ரொம்ப ரிலேட்டபிளா ரொம்ப சட்டிலா இருந்தது. எங்கேயுமே ஆன் த ஃபேஸ் காமெடி இல்லை. அண்ட் சோ கால்ட் அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதும் ஹேண்ட்ஃபுல் தான். ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட்ல வர ஒரு சீன் மட்டும்தான். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த அவங்க ரவி வந்து வென் ஹி டேக்ஸ் அட்வான்டேஜ், அந்த ஒரு சீன் 2 சீன்ஸ் மட்டும் தான் ஆக்சுவலி சோ கால்ட் ஏரேட்டட் சீன்ஸா இருந்தது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த படம் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுங்கிறத நான் சொல்றேன். இன்னுமே யங் டீனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 16-17 அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க இன்னுமே இந்த ஒரு தாட் ப்ராசஸோட இருக்காங்களோ இன்னைக்கு ஜென்ரேஷன்ல இருக்கவங்கன்னு எனக்கு ஒரு திங்க். பிகாஸ் இந்த சோஷியல் மீடியா எல்லாமே அங்கே ஸ்டார்ட் ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ ப்ராபப்ளி இது ஒரு யூபாரே ஃபிலிமாக இருந்ததுன்னா இன்னுமே ரிலேட் ஆயிருக்குமோ, இந்த பசங்களுக்கு இன்னுமே ரீச் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. வாட் வாஸ் த திங்கிங் பிஹைண்ட் கிவிங் த A சர்டிஃபிகேட்? இல்லை, இது கண்டிப்பாக 16-17 பசங்களுக்கு ரிலேட் ஆகுமா ஆகாதானா? கண்டிப்பாக ரிலேட் ஆகும். அது வந்து கொஸ்டின் இல்லை. ஏன்னா அந்த ஏஜ்ல இருந்து தான் அவங்க ஒரு டீன்ல இருந்து ஒரு அடலசன்ஸ்க்கு போறாங்க. ஹை ஸ்கூல் பசங்க ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் இதுதான். பட் அதுக்காக இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணோன்னே அவங்க பார்க்கணுன்ற தேவையில்லை. அவங்க ஒரு 18 வயசுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமும் பார்க்கலாம். இங்க வந்து எல்லாருமே படம் ரிலீஸ் ஆனோடனே பாக்குறது தான் படம்ன்ற ஒரு ஆஸ்பெக்டை வந்து நாங்க பெருசா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் அந்த படம் இட் should make sense. It should age well, yeah. It should age well and it should be a relatable thing and it's and globally-யும் ரிலேட்டடா இருக்கணும். ஸோ அந்த வகையில நாங்க அதை அச்சீவ் பண்ணிருக்கிறோம் தான் நினைக்கிறோம். ஸோ இது டெமோகிராஃபி மார்க்கெட்டா பிரிச்சு போட்டு இந்த மக்களுக்கு இதை எடுப்போம், இந்த மக்களுக்கு இதை எடுப்போம் எங்கேயுமே நாங்க ஒர்க் பண்ணல.
பட் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆடியன்ஸ் லிமிட் பண்ணிடுது. அது உங்களுக்கு கன்சர்னா இல்லையா? கண்டிப்பா நாங்க அது தெரிஞ்சுதான் பண்ணோம். Okay. கண்டிப்பா இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அது வரல. தீபாவளிக்கு குடும்பத்தோட போலாம் அப்படிலாம் நாங்களும் எங்கேயுமே சொல்லல. That's a good thing actually. எல்லா படங்களும் அப்படி பண்ணணுன்ற தேவை இருக்கா Correct. என்னன்றதுல as a கிரியேட்டரா எனக்கு வணிகத்துக்கு வேணா அதுல வந்து எல்லா படமுமே பேங்கா ஓபன் ஆகணும், Yeah. எல்லா படமுமே 150 கோடி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து இங்க நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்களே தவிர ஆடியன்ஸ்க்கு அது எதுவுமே தேவை இல்லை. அவங்களுக்கு போய் ரீச் பண்றதுக்கு நம்ம போற வழிகள்ல கொஞ்சம் டைம் எடுக்கலாம், கொஞ்சம் இது எடுக்கலாமே தவிர நல்ல கண்டென்ட்டா இருந்தா அதை அவங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கிடுவாங்க. Right. ஸோ அந்த ஐடியால தான் நாங்க இந்த கதையோட ஹானஸ்டிக்குள்ள என்ன பண்ணணும், இது எனக்கு உண்மையிலே நாம பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படிலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது லாங்குவேஜா பார்த்தாலுமே இந்த ஃபிலிம் லாங்குவேஜே வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் சினிமாவோட It's yeah, very different. இட்ஸ் a different language. ஆமா. we believe that content will engage with even the common people. Okay. அது இன்னைக்கு வயசுல பெரியவங்க நிறைய பேர் இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு பேசுறப்பதான் அவங்களுக்கு இந்த பேசிங் பிடிச்சிருக்கு, இந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா பொறுமையா போனா கூட இட்ஸ் லைக் இட்ஸ் worthy அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான மனப்பான்மையோட இந்த கண்டென்ட்டை வந்து அணுக முடியுது. ஏன்னா நாங்க ரொம்ப பயந்தோம் பெரியவங்க இந்த மாதிரியான கண்டென்ட்டை எப்படி எடுத்துப்பாங்க. பட் அவங்க அதை தெளிவான மனப்பான்மையோட நம்ம சொல்ல வர விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்கன்றப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அம்மா அப்பா வந்து யூஸ்வலா படம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஏதாவது 1-2 இடத்த பத்தி பேசுவாங்க, ஏதாவது ஒரு காமெடி சீனை பத்தி பேசுவாங்க, இல்லை இந்த இடத்துல ரொம்ப வயலன்ஸ் இருந்தது, இது எப்படி இது 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 எதுக்கு எங்களை அமிச்ச தானே சொல்லுவாங்க. பட் நம்ம படத்தை பார்த்துட்டு ஆக்சுவலா வீட்டில் நான் நல்ல பேர் வாங்கினேன். ரொம்ப நல்ல பேர் வாங்கினேன். ஏன்னா எங்க அப்பா வந்து டெய்லி எனக்கு அப்பப்போ நான் எங்கேயான ஒர்க்ல இருந்தா கூட எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி டேய் அந்த சீன்ல அது எப்படி அங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அவருக்கு இதுவாகுது. ஸோ அவங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நாங்க ஒரு தியேட்டர் விசிட் போகும்போது ஒரு வயசானவர் ஒருத்தர் இருந்தார் உள்ள. நான் அவர்கிட்ட என்ன தானே கேட்கலாம் எப்படி இருந்ததுயா படம் அப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டோம். அவர் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து எம்ஜிஆர் பட டைட்டில் அதான் வந்தேன் நல்லா இருந்துச்சு ஆனா ரொம்ப கியூட்டா சொன்னாரு. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆக்சுவலா அவங்களால பொறுமையா உட்கார்ந்து பார்க்க முடியுது இந்த படத்தை. I think this is a very refreshing film. இப்போ ஆஃப் லேட் நானே இன்ஃபேக்ட் as reviewers நாங்களாம் வந்து வாரம் ஐயோ இந்த வாரம் என்ன மெஷின் கன்னை எடுத்துட்டு வந்து சுட போறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எந்த ட்ரெய்லரை பார்த்தாலும் சுடுறதுதான் அவங்களோட ஃபோக்கஸாவே இருக்கு. வயலன்ஸ் இல்ல விட்டு ரொமான்ஸ், லைக் பியூர் ரொமான்ஸ், அந்த கிளீஷே ராம்காம் ரொமான்ஸ், இது 2 தான் வந்துட்டே இருக்கு. ரொம்ப மிஞ்சி போனா ரூரல் டிராமா, ஃபேமிலி டிராமா, ஒரு சேஞ்சா நம்ம ஒரு ஸ்லோ ஃபிலிம் பாக்குறதே இல்லை, ஹீரோயிசம் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஐ திங்க் அந்த ஓல்டர் ஜெனரேஷனுக்கு இன்னுமே கொஞ்சம் பொறுமையா, ரொம்ப சத்தம் இல்லாம, ரொம்ப ஒரு அவங்களுக்கு கிளியரா ஒரு இந்த பசங்க எப்படி இருக்கிறாங்க ஐ திங்க் அவங்களோட ஒரு இது என்ன இருக்கும்னா படம் பார்த்த உடனே சோ நம்மளோட கணிப்பு இந்த பசங்களை பத்தின கணிப்பு கரெக்டா இருக்கு, இப்படிதான் இருக்காங்க இந்த காலத்து பசங்க. சில நண்பர்கள், சில எங்களோட வயதுல மூத்த சில நண்பர்களுமே இல்ல எங்க ஏஜ்ல இருக்கிற நண்பர்களுமே நிறைய பேர் இந்த 2K கிட்ஸ் படமும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லயே பாக்குறாங்க. இன்சிடென்ட்லி எங்க ஏஜ்ல இருக்கிறவங்களோ இல்ல எங்களை விட கொஞ்சம் வயசானவங்களோ கூட அவங்களோட கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கன்ஃபஷன்ஸ் நிறைய நாங்களும் படம் பார்த்து எனக்கும் நடந்திருக்கு, உனக்கும் நடந்திருக்கா, இப்படிதான் பேசிட்டு இருந்தோம் நாங்களும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்ஃபஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இப்ப இத வேற நம்ம கேட்கணும். பட் ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங். பட் நீங்க இப்போ ஆடியன்ஸ் தியேட்டர் விசிட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி ஆடியன்ஸ் வராங்க? ஏன்னா ஓல்டர் பீப்புளும் சொல்றீங்க, அண்ட் ஒன் சைடு வந்து 2K கிட்ஸ்க்கான படம் சொல்றீங்க. என்ன மாதிரி ஆடியன்ஸஸ் வராங்க? லைக் ஜஸ்ட் யங் அடல்ட்ஸா எப்படி? ஆக்சுவலா நாங்க போன தியேட்டர் விசிட்ஸ்ல இட் வாஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, ரொம்ப ரேண்டமா இருந்துச்சு. இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நான் சில காலேஜஸ்க்கு போய் சில ப்ரொமோஷன்ஸ் பண்ணேன். அங்க ஆக்சுவலி சில காலேஜஸ்ல காலேஜ் மேனேஜ்மெண்ட் அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒன் ஆஃப் த காலேஜஸ்ல பயங்கர காமெடி ஈவென்ட் கூட நடந்தது. ஆக்சுவலா அவங்க என்கிட்ட வந்து நாங்க ப்ரொமோஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போர்டு ரூம் கூப்பிட்டு பேசின போது இப்போல்லாம் நாங்கள் காலேஜ்லலாம் வந்து இந்த மாதிரி மூவி ப்ரொமோஷன் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு பயமா இருக்கு, நான் இங்கே வந்து பண்ணிட்டு இது
அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் வேற தானே பிரச்சனையில மாட்டிப்போமோன்ட்டு எங்களுக்கு இதுவாக இருக்கு. ஆனா உங்க படம் டைட்டில கேட்ட உடனே கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும். உள்ள வந்து பார்த்தாலே தெரியும். இல்ல அதுக்கப்புறம் நான் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இவரை பார்த்து சிரிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி இல்ல தெரியும் பார்த்துட்டோம், ட்ரெய்லர்லாம் பார்த்துருக்காங்க, சப்ஜெக்ட் தெரிஞ்சு பேசினாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நமக்கு இருக்கிற டபு கூட ஆக்சுவலா இல்ல இப்போ இருக்கிற மச் நீடட் தானே இந்த ஒரு விஷயம் வந்து யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இதை பார்த்தாலும் ஓகே இட்ஸ் பிகம் அ மாடர்ன் வேர்ல்ட், திஸ் இஸ் ஆல் பிகம் அக்செப்டபிள்ங்கிறத தாண்டி போயிட்டாங்களே தவிர அட்ரஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. ஸோ ஐ திங்க் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம படம் வந்து 2K கிட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். நாங்க படத்துக்கு டைட்டில் கூட நாங்க இதுக்கு முன்னாடி 2Kலாம் வச்சிருந்தோம். பட் நான் வந்து ஒரு 80s பேபி, எனக்கும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த படம். அதான் சொல்றேன், பேசிட்டு இருந்தாங்க லைக் நான் 2K அப்படின்னா கூட என் கூட படம் பார்த்தவங்க எல்லாம் அந்த 80sல இருந்து ஆரம்பிச்சு மில்லேனியல்ஸ் வரைக்கும் எல்லாருமே தான் இருந்தாங்க. ஓல்டர் பீப்புள் கூட இருந்தாங்க. ப்ராபப்ளி ரொம்பவே வயசானவங்களுக்கு அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க சில்ட்ரனுக்கு சொல்ற ஒரு ஸ்பேஸ்ல இருக்காங்க இந்த படம்லாம் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த உங்க ஏஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல அது ரிலேட் ஆகுது. ஆமா கண்டிப்பா. ஏன்னா நாங்க வந்து இந்த படத்துல அட்வைஸ்ன்னு எதுவுமே கிடையாது. படம் டைட்டில் மட்டும் தான் வந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு வச்சிருக்கோம். ஆக்சுவலா அதுவுமே அட்வைஸ் இல்ல. எங்களுக்கு நிறைய பேர் சொன்ன ரிவ்யூவும் அதான் என்னன்னா நீங்க வேற தானே இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணிருக்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேள்விப்பட்டேன். ஓ மை காட் நல்ல வேலை மாத்திட்டாங்க. உங்க அப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணிருக்காரு. அது நாங்க பண்ண கூத்து. பட் இப்போ இவங்க சொல்ற டைட்டில் எல்லாமே எங்களுக்கு காமெடியா தான் இருக்கு. எதுவுமே வந்து ஏன்னா இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இது ஒரு சோஷியல் கமெண்ட்ரியா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது நம்ம வந்து இதுல எதுவுமே நம்ம கருத்து சொல்லவே இல்லை. ஆக்சுவலா ஒரு ஜாலியா பார்த்துட்டு போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆக்சுவலி அது எப்படின்னா யாரோ ஒரு கதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கதையை ஷேர் பண்ணா அதுக்கு ஒரு பெருசா இப்போ நம்ம படத்துல பார்க்கும்போதுதான் பெரிய மோனோலாக் ஒன்று இருக்கும். அவங்களோட ரியலைசேஷன்லாம் பேசுவாங்க, திட்டுவாங்க, ஓ மை காட் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிடெம்ஷன் ஆர்க் வந்து ரொம்ப ஆப்வியஸா காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம யூஸ்வலா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ்லாம் கேட்கும் போதே ப்ராபப்லி தில் ஜஸ்ட் டெல் த ஸ்டோரி லைக் அவ்வளோதான் நினைச்சு போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தட் வாஸ் வாட் த ஃபிலிம். எண்ட்ல வந்து ஓ முடிஞ்சிருச்சா ஓகே அப்படின்ற மாதிரி. பட் ஐ ஆக்சுவலி ஃபெல்ட் லைக் தேர் வாஸ் அ சாலிட் கன்க்ளூஷன். இட் டிடன்ட் லீவ் மீ ஹேங்கிங். ஸோ தட்ஸ் அ குட் திங். அண்ட் கம்மிங் டு அதுதான் எனக்கு பேரலல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் தங்கச்சி பத்தி பேசும்போதையும் வந்து பெட்ரோல் பங்க்ல தான் பேசிட்டு இருப்பா அவட்ட. என் தங்கச்சிலாம் நல்லவன், அவ தான் நல்லவன் சொன்ன, நான் நல்லவன் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன அவ தங்கச்சியை பார்க்குற இடமும் இன்சிடென்ட்லி பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி சின்ன நிறைய இடத்துல இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் கோட்டட் ஒன் எக்ஸாம்பிள். பட் இந்த பேரலல்ஸ்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அண்ட் லைக் நீங்க எப்படி இதெல்லாம் யோசிச்சீங்க, இப்படிதான் பண்ணணும், இது மீனிங்ஃபுல்லா வைக்கணும் அப்படிங்கிறது நீங்க நோட் பண்ணிருக்கீங்க? இல்ல ஆக்சுவலி நிறைய பேர் நோட் பண்றாங்க. நிறைய பேர் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி யோசிச்ச விஷயங்கள். பட் நோட் பண்ணணுன்றதுக்காக வச்ச விஷயங்கள் கிடையாது. அது தனியா நம்ம ஃபன் பண்ற ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப ஏதாவது எழுதணுமே, நம்ம சும்மா இருக்கக்கூடாது அந்த இதுதானே தவிர. பட் ஐ டெஃபினெட்லி ஃபீல் சப்கான்சியஸ் லெவல்ல ஒரு ஆடியன்ஸ்க்கு இது ஃபீல் ஆகும் when they are invested in the story. ஆமா ஸ்டோரி. அங்க பெட்ரோல் பங்க் இங்க பெட்ரோல் பங்க் அதுக்காக வச்ச விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வேற ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் ஷூட் பண்றதா இருந்த, பின்னாடி தியேட்டர் கூட கிடையாது அந்த பெட்ரோல் பங்க்ல. ஃபர்ஸ்ட் இந்த கிளைமேக்ஸ்ல அவங்க தியேட்டருக்கு போறதுலாம் கிடையாது. தங்கச்சியும் ஃப்ரெண்டையும் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்ப்போம், அது வரைக்கும் தான் எழுதுது. பேக் டாப்ல தியேட்டர்லாம் நான் யோசிக்கவே இல்லை. பட் எங்களுக்கு நாங்க தேடிக்கிட்டு இருந்த லொகேஷன்ல அது அமைஞ்சப்ப அப்பதான் ஓப்பனிங் தியேட்டர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம், எண்டிங் தியேட்டர்ல முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வி வேரன்ட் லைக் ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதுக்குள்ள நம்ம கரெக்டா பண்ணணும்னு பண்ணப்பட்ட படம் கிடையாது. நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், வி வேரன்ட் மேக்கிங் திஸ் ஃபில்ம், வி வர் ஃபைண்டிங் தி ஃபில்ம். ஓகே போக போக எக்ஸ்ப்ளோர் பண்ணி it all keep on add we were open to that within the space of the time and space of the இந்த கதைக்குள்ள எது நம்மளால வந்து உள்ள கொண்டு வர முடியும், அது ஆர்கானிக்கா இருந்தா நல்லா, அதுவும் ப்ரீச்சி ஆயிடக்கூடாது, அது ஆர்கானிக்கா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். the script kept on evolving. And இப்போ ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்க நோட் பண்றப்ப the script is getting completed there. Okay. I am not completing the script. What they take from the film, what they take away from the film. Right. Like any which film will definitely complete in the audience mind தான். Correct.
நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்க அதை பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்றதுக்கு நான் இதை பாருங்கன்ட்டு That is too much of hand holding to tell them what to think of. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்து இந்த கதைக்கு சரி இருக்காதுன்றது தான். இந்த கதை யோசிச்சதே அப்படிதான் யோசிச்சதுன்றதுனால அப்படிதான் நாங்க வந்து இது ஓப்பனா விடுறதுதான் இந்த கதைக்கு பண்ற ஒரு நியாயம். ஏன்னா ஆடியன்ஸோட இமேஜினேஷன் வந்து எங்களால இமேஜினே பண்ண முடியாத இடத்துக்குலாம் போகுது. ஆமா, அதுதான். ஐ திங்க் தி ஆடியன்ஸ் ரியலி என்ஜாய் அ குட் மைண்ட் கேம். லைக் அவங்கள ஸ்மார்ட், நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுல இருந்து அப்படி டு ஸ்பூன் ஃபீட் எவ்ரி திங். இட்ஸ் லைக் வாட் டு ஐ கெயின் அவுட் ஆஃப் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா எல்லாமே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல என்ன இருக்குன்றதை தாண்டி நீங்க ஏதோ யூஆர் ட்ரைங் டு டெல் மீ பட் ஐ ஹாவ் டு எப்படி சொல்றது லைக் சால்வ் த பசில் அப்படின்னு இருக்கும்போது ஐ கேன் டேக் ஹோம் வாட் எவர் ஐ விஷ்ல. நான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த படத்துல இருந்து அரசியோட கேரக்டர் டேக் அவேவா எடுத்துட்டேன். ஒருத்தர் வந்து ஒரு அசால்ட்டை ஃபேஸ் பண்றாங்க, ஒரு ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறத ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து பயந்தோ அழுதோ ஓடி போயோ இது பண்ணாம திரும்பி பேசணும். அவனை திட்டிட்டே வருவான். எனக்கு செமையா திட்டுறா, எனக்கு இருந்த இதெல்லாம் இருந்து எனக்கு ஒரு மாதிரி தெரப்பி மாதிரி இருந்ததுப்பா, சூப்பரா திட்டுறா, எனக்கு திட்டணும். நானும் நினைச்சிட்டு இருந்தேன் யாரெல்லாம் திட்டணுமோ இந்த மாதிரிலாம் ஒரு நாள் திட்டணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஆங்கிளா இருக்கட்டும். மற்றவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு ஆண் இந்த படத்தை பார்க்கும்போது ஐயோ நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனா இருக்கலாம். ஆர் காந்தி மாதிரி ஒருத்தர் அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கும் நம்ம கேங்ல ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் தட் அந்த லீவிங் இட் ஓப்பன் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். ஆனா அகெயின் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அவன் வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து சைலண்டா ரியலைஸ் பண்ணிட்டு அதோட படம் முடிஞ்சிருது அப்படின்னு. நீங்க படிச்ச போதே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்ட்டு. இது வந்து இட்ஸ் ஸ்கேரி டு எண்ட் அ ஃபிலிம் தட் வே பிகாஸ் என்னதான் வந்து ஆடியன்ஸ் லைக் அ பசில்னாலும் we've been trained as an audience to be given everything. எல்லாமே கையில எடுத்து கொடுத்து இதா படம் இதா மெசேஜ். பேசிக்கலி அட்லீஸ்ட் ஒரு க்ளோஷர் ஆவது கொடுங்களேன் அப்படின்ற ஒரு இல்ல. ஐ திங்க் அது வந்து அந்த பார்வைக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அதுல. அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் புதுசாலாம் பண்ணல. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஓப்பன் ஹேண்டட் ஃபிலிம்ஸ் இருந்திருக்கு. அதை மக்கள் பயங்கரமா வரவேற்றிருக்கிறாங்க, வணிக ரீதியாகவும் வரவேற்றிருக்கிறாங்க. எத்தனையோ படங்கள் இருந்திருக்கு. நீங்க மகேந்திரன் சாரோட படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாலும் ஓப்பன் ஹேண்டடா தான் இருக்கும். உதிரி பூக்களே எடுத்துக்கிட்டாலும் அவ்வளவு ஓப்பன் ஹேண்டடா தான் அந்த படம் இருக்கும். நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, ஊரே சேர்ந்து ஒருத்தரை கொல்லும், நம்மளுக்கு பதைக்கும் அதை பாக்குறப்ப. ஏன்னா அந்த குழந்தைகளை அங்க முன்னாடி நிறுத்தி இருப்பாரு. ஸோ அப்ப இந்த ஊர் பண்றது நல்லதா கெட்டதான்ற ஒரு ஓப்பன் எண்டிங் அங்க விட்டுறாரு. ஸோ நான் ஒன்றும் புதுசாலாம் ஓப்பன் எண்டிங். ஓப்பன் எண்டிங்கிறது பாலுமகேந்திராவோட ஃபிலிம்ஸ் எல்லா நல்ல வீடெல்லாம் வந்து ஃபுல்லா பாத்துட்டே இருப்போம். வீடு கட்டிடுவாங்க, கடைசியில அப்படியே முடிச்சிருவாங்க. என்ன முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி, வீடு கட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்களோட தைரியம் தான் எனக்கு. நான் ஒன்றும் புதுசா தைரியத்தோட மத்தவங்க பண்ணதை நீங்க நிறைய முன்னோடிகள் எனக்கு வழிகாட்டின முன்னோடிகள் கொடுத்த தைரியம் தான். அந்த வகையில தான் இந்த கதைக்கு இப்படி ஒரு ஓப்பன் எண்டிங் கொடுத்தோம். And the audience receiving it well. I mean, இன்னுமே சவுத் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கள கேக்குறேன். ஏன்னா ஐ மீன் I'm sorry if I'm wrong, but எனக்கு தெரிஞ்ச இன்னும் சிட்டிஸ்ல இருக்கிறவங்க வந்து they are okay with accepting experimentation in films. பட் இன்னும் கொஞ்சம் ரூட்டடா இன்னும் நம்ம கொஞ்சம் சிட்டிஸ்ல இருந்து வில்லேஜஸ் போற இடத்துல வந்து அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் as I said because they've been trained in a certain way, they expect அந்த கையில எடுத்து கொடுக்கணும்ன்ற மாதிரி. இல்ல நீங்க அப்படி பார்த்தா வணிக சினிமா எல்லாமே கமர்ஷியலா வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல ரைட், அது மிக தவறான பார்வை. ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான். அது கொண்டு போய் சேர்ந்துட்டா கண்டிப்பா இது வரைக்கும் நாங்க கொண்டு போய் சேர்த்த எந்த ஆடியன்ஸுமே இந்த படத்தை எங்க கிட்ட குறை சொன்னது இல்ல. அவங்களுக்கு ரொம்ப இயல்பா புரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா என்னோட முதல் படம் எனக்குள் ஒருவன் கதை எங்க அம்மாக்கு இன்னும் தெரியாது. அது கொஞ்சம் குழப்பம். நீங்க சாதாரணமான ஒரு ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு கிறிஸ்டோபர் நோலன் தெரியாது, மைண்ட் பெண்டர்னா என்னன்னு தெரியாது. அவங்ககிட்ட ரெண்டு தான் காட்டிட்டு ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட், ஒன்று கலரு, அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஆனா இந்த படம் அப்படி இல்லை. நீங்க ரொம்ப சாதாரண தான். எம்ஜிஆர் படம் பார்க்க வந்த ஒரு தாத்தா வந்து அவரு கூட என்ஜாய் பண்ணாரு, கைத்தட்டி விசில் அடிக்கிறாரோ இல்லையோ அவருக்கு புரியுதுன்ற லெவல்ல எனக்கு ஒரு ரொம்ப எளிமையான மனிதர்களுக்கு புரியுற லெவல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரைட். ஸோ கமிங் டு கேரக்டர்ஸ், அரசியோட கேரக்டர் வந்து நான் கண்ணகி ரெஃபரன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபிலிமே மதுரை டு பூம்புகார் அந்த ஒரு ட்ராவல். இது வந்து ஐ மீன் ஏன் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி படங்கள் பார்த்தாலும் ஒரு அப்யூஸ் ஹராஸ்மெண்ட் பற்றின படங்கள் பார்த்தாலுமே எப்போதுமே த உமன் வெரி அண்டர்ஸ்டாண்டபிளி தோ, நான் அது வந்து ஒரு குறையா சொல்லலை. பிகாஸ் நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல விக்டிம் வந்து ஒன்றுமே பயந்து தான் போவாங்க. இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ரியாக்ஷன் ஃபார் அ ஹியூமன், ஃபார் அ விக்டிம்.
பட் இந்த ஒரு இடத்துல வந்து உடனேவே ஷீ லைக் ஸ்டார்ட் கிவிங் பேக் அண்ட் ஃபுல்லா வந்து திட்டிகிட்டே வருவா. லைக் அவனுக்கு வந்து கில்ட்டே இல்லைன்னா கூட கில்ட்டை வர வச்சிருவான்ற ஸ்பேஸ்ல தான் இருக்கும், பயந்துருவான் அவன் எண்ட்ல. ஸோ அந்த கேரக்டர் எப்படி நீங்க இப்படி ஒரு பெண்ணை நான் எழுதணும், எண்ட் ஆஃப் த டே அந்த ரிவீலுமே ஷீ இஸ் த போலீஸ் உமன்ஸ் டாட்டருங்கிற ரிவீல் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். பட் அதுக்கு முன்னாடி கூட ஐ டென்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் அக்செப்டிங் அரசி ஆஸ் பீங் போல்ட் ஃபார் ஹூஎவர் ஷீ இஸ். அவளுக்கு அந்த ஒரு தாய் வந்து ஒரு போலீஸா இருந்ததுனால தான் ஒரு இவ்வளோ போல்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஷீ கேன் பி போல்ட் பை ஹர் செல்ஃப். ஸோ இந்த தாட் எங்கேருந்து வந்துச்சு அரசி இப்படி எழுதணும் அப்படிங்கிறது? என் வாழ்வில் எல்லா பெண்களும் அரசி தான். ஓகே. எங்க அம்மா, எங்க சித்தி, நான் நிறைய பெண்களுக்கு நடுவில் வாழ்ந்தேன், பாட்டி, அவங்களோட தைரியம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. But actually women are way more stronger than men because they இன்னைக்கு இங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயோ இல்ல வணிக ரீதியான சினிமாக்கள்லயோ கட்டமைக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கும் நான் இயல்பான Real life ல வாழ்க்கையில பார்க்கிற பார்த்த பெண்களுக்குமான poles apart தான். ஆமா, actually true, yeah. ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் போற பொண்ணு பேக் எடுத்துட்டு பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறதே மிகப்பெரிய விஷயமா தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். இங்க வந்து ஒரு விக்டிம்ன்ற மனநிலைக்கு போனாதான் ஒரு பெண் சஃபராரான்ற ஒரு எண்ணத்தையே நம்ம கட்டமைச்சு வச்சிருக்கிறோம். அது கிடையாது. சாதாரண கடைக்கு போறதுல இருந்தே அவங்களுக்கு ஒரு மேல் கேஸ்னு இங்க ஒண்ணு இருக்கு. பஸ்ல போகும்போது we know someone's looking at us, someone is trying அது to. எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளான ஒரு உணர்வுன்றது ஒரு ஆணுக்கு புரியவே புரியாது. கரெக்ட். ஒரு பெண்ணுக்கு இருக்கிற இன்ட்யூஷனுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பிகாஸ் பின்னாடி தான் இருக்கும், பின்னாடில இருந்தா பாத்துட்டு இருப்பாங்க. பட் பாக்குறாங்க நமக்கு தெரியும், கண்ணு பின்னாடி கிடையாது. பட் we know that discomfort. So ஆனா நான் பஸ்ல போறப்ப என்ன எவனா கிள்ளிட்டு போனா கூட எனக்கு ஏதோ தெரியாம ரொம்ப டே டு டே லைஃப்ல சாதாரணமா பெண்கள் ஃபேஸ் பண்ற விஷயங்களே அவங்க ரொம்ப தைரியத்தோட ரொம்ப இயல்பா கடந்து போறாங்க. அவங்களுக்கு இப்படிதானே இருக்கிறாங்கன்னு கடந்து போறாங்களே தாண்டி வந்து அவங்களுக்கு அது ஒரு மேட்டரும் கிடையாது. அந்த மாதிரிதான் அரசியை பார்த்தேன். அவளுக்கு எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், குடும்ப சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன இருந்தாலும் அவ அதை ஃபேஸ் பண்றான். அந்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் ஃபேஸ் பண்ணாமலும் இல்ல. அந்த ரெப்ரசன்டேஷனை நான் காட்டணும்னு நினைச்ச ஒரு விஷயம்தான் அது. கண்ணகி காலத்துல இருந்தே இருக்குன்றப்ப நம்ம இன்னும் அந்த கதையெல்லாம் நடுவுலதான் ஐ திங்க் தொலைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இன் ஃபிலிம்ஸ் சொல்றேன், ரெப்ரசன்டேஷனா இல்ல, ரெப்ரசன்டேஷனை தொலைச்சிட்டோம். இல்ல அது வணிகம் வந்து அவங்கள மெட்டீரியலைஸ் பண்ணுது, அப்ஜெக்டிஃபை பண்ணுது. so much of damsel in distress படமே பார்த்துட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் she needs helping, she needs saving, மாட்டிக்கிட்டாங்க, ஹீரோ வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்து just as I said, அந்த மெஷின் கன் மாதிரி தான் இதுவும். these are things always trope மாதிரி வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சமாவது மாத்துங்க, கொஞ்சமாவது மாத்தி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரவியோடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல வந்து எதுக்குமே தைரியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், வேலைக்கு போகல. அண்ட் பட் வந்து ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா அப்படின்றப்போ ஓகே இதுக்கு மட்டும் தைரியம் வந்துடுது. அண்ட் எனக்கு என்னன்னா இந்த கேரக்டரோட கிராஃப் வந்து கான்ஸ்டன்ட்லி மாறிட்டு இருந்துச்சோ அப்படின்னு தோணுச்சு ரவி. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த பொண்ணை ரொம்ப ஈஸியா அந்த தியேட்டர்ல விட்டுட்டு போயிடுறான். பட் அந்த இடத்துல அரசி தனியா நின்று ஈவ் டீசிங் ஃபேஸ் பண்றான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்றப்போ, இல்லை இவளை இங்க விட்டுட்டு போக கூடாது, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன், அதுக்கப்புறம் லைக் எனக்கும் எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறான். எண்டில் அந்த ஒரு வெரி சட்டில் ரிடெம்ஷனாக இருக்கு. ஒரு இடத்துல அவன் தங்கச்சியை பார்த்துட்டு அதுதான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு. ஆக்சுவலி ஜென்ரலா ஒரு அண்ணனா அதை பார்த்த உடனே என்னடி பண்ண, நான் என்னவா நினைச்சிட்டு இருக்கேன், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பேசி அது அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மேன்ஸ்பிளைனிங் பண்ற மாதிரி தான் டெக்னிக்கலி. ஸோ அதெல்லாம் இல்லாம அவன் ரியலைஸ் பண்ணிட்டு ஓ இதுதான் நிதர்சனம், இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த கேரக்டர் ரவியை வந்து இந்த கிராஃப் இப்படி இருந்துட்டே இருக்கணும். லைக் men are susceptible to change, they can change. It's not like ஒருத்த வந்து தப்பான இன்டென்ஷன்ல இருக்கானா you have to teach him that what you're doing is wrong. Just because he does something doesn't mean his intentions are always wrongங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இது உங்க ரியல் லைஃப்ல இருந்து எடுத்த ஒரு கேரக்டரா எப்படி இது how did it come about? நானும் பல இடங்கள்ல ரவியா இருந்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் பல பேர் ரவியா இருந்திருக்கிறாங்க. எல்லா ஆண்களுமே ஏதோ ஒரு இடத்துல ரவியா இருந்திருக்கிறாங்க. நான் காந்தி இங்க எஸ்டாப்லிஷ் பண்ண விரும்புறேன் அப்படிங்கற மாதிரி. எஸ்டாப்லிஷ் பண்ணல, இது எதுக்காக சொன்னேன்னா இந்த மாதிரி எப்பவுமே பக்கத்துல ஒருத்தன் நான் காந்தின்னு சொல்றேன். பைக்ல இவரதான் கூப்பிட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ
ரவி அதான் எல்லாருமே ரவியா இருந்திருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு வகையில. situation. ஆனா அது தனிப்பட்ட ரவியோட தவறு கிடையாதுன்றதுதான் என்னோட ரவியோட சூழ்நிலைகள், ரவிக்கு இருக்கிற கண்டிஷனிங் பேசிக்கலி. கண்டிஷனிங் மட்டும் இல்ல. இந்த படத்துல நாங்க பேசியிருக்கிற நிறைய விஷயங்கள் பேக்ட்ராப்ல ரவி எங்க இருக்கிறான், அவன் என்ன மாதிரியான குடும்ப சூழ்நிலையில இருக்கிறான், எங்க வாழ்றான், அவன் மதுரை மாதிரியான ஒரு ஊர்ல வாழ்ந்தாலும் ஒரு சபர்ப்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு தேவைகள் நிறைய இருக்கு, அந்த வயதுக்குரிய தேவைகள். ஏன்னா அவனை சுத்தி இருக்கிற நண்பர்கள்ட்ட இருக்கு. அவன் ஃப்ரெண்டுகிட்ட பைக் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, காசு இருக்கு. ஆனா இவன்கிட்ட இல்லைன்றப்ப அந்த வயசுக்கு அவனை அதை அடையிறதுக்கு என்ன கைட் பண்ணணும்ன்றது இன்னைக்கு கைடன்ஸும் கரெக்டா கிடைக்கிறது இல்ல. Correct. அது வந்து ஒருத்தரை குறை சொல்லி விஷயம் இல்ல. கிடையாது. நம்ம சொசைட்டி அப்படிதான் பில்ட் ஆயிருக்கு. நம்ம ஒரு ரொம்ப பேசிக்கா அந்த வயசுல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி போய் பேசணும், அதே ஒரு பொண்ணுக்கும் இங்க இருக்குன்றது எனக்கு தெரியுது. நீங்க அந்த ஏன்னா கோயட் ஸ்கூல்ஸ்லயுமே கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியா தான் உட்காந்து வைக்கிறாங்க. காலேஜ்ல ஆமா, அது ஸ்கூல்ல விட மோசம். சோ அப்படி ஒரு டேபு சொசைட்டில நம்ம இருக்கிறோம். ஒரு பெண்ணை பாக்குறது, பேசுறது அப்படின்றதே இன்னும் டேபு வந்து அர்பன் சொசைட்டிலே இன்னும் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறப்ப, சிறுநகரங்கள்ல இருக்கிறவங்க அந்த வயசுக்குரிய அந்த தன்மையை எப்படி அவங்க போக்குவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு மதம் பிடித்த வெறி தான் அந்த ஏஜ்ல. அந்த உணர்வு அது எப்படி how to exhaust that energy ன்னு தெரியாது. அதுக்குரிய கட்டமைப்பு நம்ம சொசைட்டிலே இல்ல, கல்வியில இல்ல, ஆமா, செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது சுத்தமா, சமூகத்துல இல்ல. நான் ஒரு பொண்ணை தனியா கூப்பிட்டு போய் எங்கேயும் உட்காந்து பேச கூட முடியாது. என்ன வந்து ஜெனுவினா ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட மாரல் போலீசிங் பண்ணுவாங்க. அப்புறம் நான் எங்க ஒரு பெண்ணிட்ட அதே ஒரு என் மேல ஈர்க்கப்பட்ட ஒரு பெண்ணையும் வந்து நான் எங்க ஃபர்ஸ்ட் தொடணும்னு கூட எனக்கு தெரியாது. கரெக்ட். இப்படி தொட்டா அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்குமா, இருக்காது, அது கூட எனக்கு கத்து கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. இந்த கன்சென்ட்ங்கற விஷயம் கூட இப்போதான் பசங்களுக்கு தெரியறது. பிகாஸ் you think okay நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்க, சோ தொடறதுக்கு நம்ம யோசிக்கணும். they don't have the bad intention, but தொடும்போது ஒரு பெண்ணுக்கு அது எவ்வளவு அன்கம்ஃபர்டபிளா இருக்குங்கிறது ஒரு விஷயம். அதுக்குரிய கட்டமைப்பு அவனுக்கு இல்ல. ஓ, அதுதான் ரவியோட பிரச்சனையா நான் பாக்குறேன். அவன் தனிப்பட்டு ஒரு பயங்கரமான, நீங்க இன்னொரு முக்கியமான இடத்துல அந்த படத்துல 2 பெண் குழந்தைகளோட எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பான். ஆமா, அது நான் நிறைய பயந்தேன், இப்படிப்பட்ட ஒரு ஆளை குழந்தைகளோட விளையாண்டுகிட்டு இருக்கிறான்னு காட்டுறோம். ஆனா ஆடியன்ஸ் யாருக்கும் அது ஃபீல் ஆகல. அதெல்லாம் தான் அவனை மனிதன் ஆக்கு. எனக்கு எண்டில் அவன் மேல இப்போ ஒரு வேற ஒரு ரேப் பத்தின படம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு பெர்பட்ரேட்டர் மேல இருக்கிற ஒரு கோபம் வந்து எனக்கு ரவி மேல இல்ல. ப்ராபப்ளி பிகாஸ் அரசு எப்படி இதை டீல் பண்ணாங்கிறது ஒரு விஷயம். 2வது, ரவி மாதிரி ஜெனுவினா பசங்க இருக்காங்க, அவங்க வந்து தெரியாம இதை பண்ணிட்டு அவங்களுமே அந்த கில்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்க, ரொம்ப நாள் அந்த ஒரு கில்ட்ட மனசுல புடிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அது கண்டிப்பா doesn't mean what they've done is right, but it also doesn't mean they're completely wrong people. அது ஒரு விஷயம். They are not the only persons responsible for that. Exactly. இன்னைக்கு இந்த சமூகமே அப்படிதான் அவனை ஃபோர்ஸ் பண்ணுதுன்றதுதான் இங்க நம்ம சொல்ல வர்ற விஷயமா இருக்கும். அதுக்குள்ள அவன் எவால்வ் ஆகுறதுக்கு அவனுக்கு இவ்வளவு சம்பவங்கள் நடக்க வேண்டியது இருக்கு அவனை சுத்தி. அதை அவன் பார்க்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு நாள் அதை பார்த்ததே இல்ல. தன் தங்கச்சி என்ன பண்றான்னு பார்க்காத. He is living in a very happy thing. ஏன்னா அந்த வயசுல அவனுக்கு கிடைக்குது. அதை எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு டிரைவ்ல தான் இருக்கனே தவிர, அதை ஏன் நம்மளுக்கு இது நடக்குது அப்படின்ற கேள்விகளுக்குள்ளே போறோம். அந்த வயசுல யார் போக மாட்டாங்க. கரெக்ட். மெச்சூரிட்டி கிடையாது அவ்வளவு போய் அதுக்கான கட்டமைப்பு இல்லைன்றத பத்தின படம் தான் படம். பட் ஐ மீன் நிறைய படம் கேரக்டர்ஸ் பத்தி பேசினாலும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் படத்தை பத்தி அப்படின்னா பின்னணி இசை. ஏன்னா வந்து எனக்கு சாங்ஸ்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க நீங்க ஆல்ரெடி இன்டர்வியூஸ்ல. சாங்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃபியூ சாங்ஸ்னாலும். பட் இந்த எப்படி நீங்க இதை யோசிச்சீங்கன்னு எனக்கு சொல்லி ஆகணும். என்னன்னா நிறைய இடத்துல ரவி ஆக்வர்டா மாட்டிக்கிட்டான்னு தெரியுது. அந்த இடத்துல அந்த பி பி அப்படின்னு அந்த சத்தம், அது வந்து சிரிப்பு வந்துருச்சு ஆக்சுவலி எனக்கு. ஏன்னா அவன் மாட்டும் போது நமக்கும் ஐயோ மாட்டிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சவுண்ட் வந்த உடனே சிரிப்பு வந்துருது. அண்ட் இட் பிகம்ஸ் வெரி ரிலேட்டபிள். ஒரு மாதிரி இட் ஜஸ்ட் மேக்ஸ் யூ என்ஜாய் த ஃபிலிம் ஈவன் மோர். ஸோ இந்த ஒரு சவுண்டை யூஸ் பண்ணணும். இது வந்து இந்த ஃபோக் மியூசிக்ல தான் அதிகமா வரும். அண்ட் எனக்கு டக்குன்னு ஞாபகம் அந்த திருவிழால பிபி வச்சு விளையாடிட்டு இருப்போம்ல, அதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் அந்த ஒரு விஷயம். பட் ஹவு டிட் யூ திங்க் ஆஃப் யூசிங் தட்? ஆக்சுவலா நாங்க மதுரையில் வந்து மருங்கன் அப்புறம் ரஜினி முருகன் 2 ஆர்டிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம். அவங்க ஒருத்தர் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறவர், இன்னொருத்தர் தபல் வாசிக்கிறவர். ஐ திங்க் இவர் வந்து ரஜினி முருகன் வந்து ராமநாதபுரம் நினைக்கிறேன். ஆமாங்க. அவங்கள மதுரையில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அவங்கள சேர்ந்து அவங்க அதுக்கு முன்னாடியே படங்கள்லையும் வாசிச்சிருந்தாங்க.
பட் அன்னைக்கு நான் ஒரு பாட்டுக்காக ரெக்கார்ட் பண்றதுக்காக அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அப்போ வந்து அவங்க படத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு அப்போ படம் இன் ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனால, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருந்ததுனால நாங்க எதுவும் படத்தெல்லாம் காட்டல. பட் அவங்க பாட்டுக்கு வாசிச்சாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசிச்சாங்க. வாசிச்சுட்டு என்ன தம்பி படம் இது பார்க்கலாமா அப்படின்ட்டு எங்களுக்கு படத்தை காட்டின போது ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அங்கேயும் ஒரு பயங்கர ஒரு ரிவார்ட். ஆக்சுவலா வா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து எனக்கு அப்ப தோணுச்சு, சரி இவங்களை வச்சு அது வரைக்கும் நாங்க படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரே கிடையாது, நாங்க சாங்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்போ வந்து யோசிக்கல என்ன போடலாம் என்னன்னு யோசிக்கல. அந்த ரெக்கார்டிங் செஷன்ல தான் எனக்கு வந்து சரி நம்ம ஏதான ஒரு சீன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல படத்தை காட்டி, நீங்க இங்க இவர் இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு, இதுக்கு எதான பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ மருங்கனும் ரஜினி முருகனும் பண்ண மேஜிக் தான் ஆக்சுவலா அந்த இடத்துல. இவங்க என்னன்னா எனக்கு அன்னைக்கு தான் என்ன புரிஞ்சுதுன்னா, உண்மையிலேயே வந்து மியூசிக் வந்து ஒரு லாங்குவேஜ் அப்படின்றத அன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க ஊதுற ஒரு இதுவும் வந்து ஒரு வார்த்தை ஆக்சுவலா. அப்படின்னா ஒண்ணு, அப்படின்னா ஒண்ணு, அந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு அது வந்து என்னன்றதை என்னால சொல்ல முடியாது. அதுக்கு வந்து தவல்காரர் வந்து டும் அப்படின்னு அப்படின்னு. சோ இதெல்லாம் இத வந்து அவங்க ஆக்சுவலா இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்றதுக்கான விஷயங்கள். வந்து ஸ்ருதி சேர்க்கும் போது இந்த சவுண்ட்ஸ் வரும். அவங்க அந்த நாயனம் வந்து உள்ள எதுவும் ஃப்ரீயா இருக்கா நல்லா இருக்கான்னு செக் பண்ற விஷயம். சோ அது வந்து எனக்கு ரொம்ப அதை நாங்க சீனோட பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கரமா சிரிப்பு வந்தது. சரி ஓகே மேபி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்ரோச் பண்ணோம்னா நம்ம எதான பண்ணலாமே. அதுக்கப்புறம் தான் எனக்கு ராசமகராசா பாடல் வந்தது. அதுல இருந்து அந்த ரெக்கார்டிங் அப்புறம் வந்துச்சு. அதுல அப்பதான் எங்களுக்கு ஒரு சரி இது ஒரு சோஷியல் கமெண்ட்ரியா இருக்கிறதுனால நம்ம ஏன் ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது. சோஷியல் கமெண்ட்ரின்றதுனாலதான் அப்படி போனீங்க. பிகாஸ் எனக்கும் அந்த क्वेश्चन இருந்தது, இது இன்னுமே சபர்பன்ஸ்ல செட் ஆனது, நீங்க ஃபுல் ஃபோக் போயிட்டீங்களே எதுக்காக அப்படிங்கிறது. அது ஐ மீன் அதுல ஃபோக் எலக்ட்ரானிக் எலிமெண்ட்ஸும் இருக்கும், அக்கூஸ்டிக் எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஆக்சுவலா அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசியை கூட்டிட்டு போவோம், பைக்ல கூட்டிட்டு போகும்போது பிரசாத் வந்து என்கிட்ட காட்டினாரு. அந்த இடத்துல எதனால எந்த ஒரு பாயிண்ட்ல அவ கேட்பா, போயிட்டே இருப்பாங்க வலிக்குதா அப்படின்னு கேட்பா. அது வந்து நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஓட்டிட்டே இருப்பான். அந்த இடத்துல பைக் லைட்டா டிங்கு கீழே போகும். சோ அது கீழே போகும்போது அதுக்கப்புறம் தான் அவ கேட்பா அது அது அந்த பைக் அப்படி ஜர்க் கொடுத்தேன்னா அன்கம்ஃபர்டபுள் ஆகும். சோ அந்த இடத்துல நான் வந்து அவரு ரஜினி முருகனையா வந்து நான் வந்து சும்மா ஒரு நட வாசிங்க அப்படின்னு. சோ அவரு அழகா வாசிருப்பாருங்க. டக் 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 டுங் டக் டக். அவன் கரெக்டா இறங்கும் போது ஆகும். அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணா இருந்த எங்களுக்கும் பண்ணா இருந்துச்சு பார்க்கும்போது. அதுவும் பிபி சவுண்ட் வந்து எனக்கு அதை நான் சொல்றேன் செம்ம என்ஜாய் பண்ணிட்டேன் நான். இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. லைக் சாங்ஸ்ல அந்த சவுண்ட் யூஸ் பண்றதுங்கிறது வேற, பட் ஒரு மியூசிக்கல் ஸ்கோர்ல யூஸ் பண்றதுங்கிறது அது வந்து சென்சார் செய்யப்படாத வார்த்தை. இசையால வந்து நான் வந்து நீங்க இசைங்கிற லாங்குவேஜை வச்சு நீங்க கவர் பண்ணி செல் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் படத்துல வந்து எக்ஸ்டெண்டட் ஷார்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல அவன் ஃப்ரெண்டோட பெட்ரோல் போடும்போது அங்க ஒரு ட்ரக்ல வந்து குரூப் ஆஃப் லேடிஸ் நின்றுட்டு பாடுவாங்க. இன்னொரு இடத்துல அவங்க ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ல பசங்கள்லாம் ஆடிட்டே வருவாங்க. இதெல்லாம் என்ன, ஏன்னா வந்து படமே ஆக்சுவலி 2 hours தான். ஆனா இங்கேயும் ஒரு இடத்துல வந்து இது கொஞ்சம் லாங்கா போகுதோ அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சு ஆனஸ்டா சொல்லணும்னா. பட் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல எதுக்கு ஆட் பண்ணியிருந்தீங்க? லைக் ப்ராப்ளி எனக்கு அதோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் புரியல. ஸோ உங்கள்கிட்ட கேட்டே தெரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இல்ல அது இவங்களை தவிர இவங்க இருக்கிற சூழலை வந்து பதிவு பண்ணணும்னு நினைச்சதுதான். So how the society helps or doesn't help? இவங்கள தவிர ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அங்க. ஓகே. அந்த வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டி எல்லாம் காலைல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, இவனுங்க 2 பேரும் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நிறைய பெண்கள் வேலை பார்ப்பாங்க. ஆமா, பெட்ரோல் பங்க்ல எல்லா பெண்களும் வேலையில இருப்பாங்க. இவனுங்க தான் இப்படி சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க காந்தியோட அம்மா வேலை பார்ப்பாங்க, அம்மாட்ட காசு கேட்டு ஏதானுவான். ஸோ அரசி அம்மா. ஆமா ஆமா, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இவங்களை தாண்டி இருக்கிற சூழலை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற
அந்த ஒரு தாட் மட்டும். ஓகே, பிகாஸ் ஏன்னா இப்போ மாயவரம் மதுரைனா எஸ்டாப்ளிஷிங் ஷாட்ஸ்ன்னு சிலது கோ டு ஷாட்ஸ்ன்னு இருக்கும். மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் காட்ட போறீங்க அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் காட்டாம ப்ராபப்ளி இது ஒரு நியூ வே ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் அ சிட்டி, an environment more so. Coming to craft மியூசிக் பேசினோம், பட் சினிமாட்டோகிராஃபில வந்து சிலதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு இடத்துல ஆட்டோவில் வழி கேட்பாங்க, அங்கே வந்து கேமரா திடீர்னு ஆட்டோக்குள்ளேருந்து காமிக்கும், திரும்பி என்னடா மாற்றிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷாட்ஸ். அரசி வந்து கால் நனைக்கும் போது பீச்சில் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஷாட்லேருந்து கிட்ட வரும். பட் ஓவரால் ஃபிலிமோட ஒரு கிரேடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, நீங்களே திங்க் இந்த பிகினிங் ஆஃப் திஸ் இன்டர்வியூ சொன்னீங்க, ஒரு வீக்லி பார்க்குற அந்த மாடர்ன் ஃபிலிம்ஸ் தாண்டி இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கலர் கிரேடிங்லேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப சிம்பிளா ரொம்ப சட்டிலாக இருந்தது. இது என்ன ஒரு கான்ஷியஸ் சாய்ஸா, ரொம்ப டூ மச் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப கை வைக்க வேண்டாங்கிறது. ஏன்னா எனக்கு நேச்சுரல் கலர்ஸ் தெரிஞ்சிச்சு, ஒரு ஊர்ல எப்படி இருக்குமோ அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது என்ன சாய்ஸ் ஆக்சுவலி? இது எதுவும் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கதையை பண்ணணும், எந்த லாங்குவேஜ்ல பண்ணணும் டிசைட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் we were very particular about like establishing the space, அந்த இடத்தோட தன்மையை ரியலிஸ்டிக்காவே காட்டணும். ஆமா, ரியலிஸ்டிக்கா காட்டணும்ன்றதை தாண்டி அந்த கதைக்கு அது தேவைப்பட்டதா தான் நான் பாக்குறேன். we weren't aiming at something aesthetically beautiful. அழகான ஃப்ரேம், சன்லைட் மூஞ்சில விழணும், காத்து அடிக்கணும், இந்த கதைக்கும் அது சம்பந்தமே இல்லைன்றதுதான் முதல் பாயிண்டே எங்களுக்கு. சினிமாட்டோகிராஃபி அப்ரோச் பண்றப்ப we just saw the lens, entire film in 2 wide lenses. Right. Sir, YouTube video space la, I mean somewhere, I mean production value kaga sollala, but ஒரு எப்படி சொல்றது, ஒரு தெரிஞ்ச பர்சன் ஒரு படம் எடுக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் வெரி டிஸ்டன்ட் ரியாலிட்டி இல்ல. இது ஏதோ நம்ம அகைன் தட் ஆல்சோ கிவ் a feeling that நமக்கு பக்கத்துல நடக்கிற ஒரு கதை தான் இது, நம்மளுக்கு கூட நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இது அப்படிங்கிறது. So yeah, that is also a conscious choice. That is the major thing, yeah. Right. When you're watching the movie, I want the audience to forget like what is the technical aspect behind the movie, what is the இது எதுல கலர் கிரியேட் பண்ணிருப்பாங்க. எங்க படத்தினுடைய மேக்கிங் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்தோட பயங்கர காமெடியா இருக்கும். ஏன்னா எங்க படத்தோட சினிமாட்டோகிராஃபர் உதய் தங்கவேலுக்கு வந்து அசிஸ்டன்டே கிடையாது. அவரே ஃபுல்லா அசிஸ்டன்ட் கிடையாது. இந்த சென்ஸ் நாங்க எல்லாருமே அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணுவோம். ஐ மீன் படத்துல நடிச்ச பசங்க எல்லாருமே it was a very basically he held the camera throughout the film. He was operating the camera and he didn't get proper assistance, and we didn't available resources, lights la dhaan shoot pannom. Only for the night sequence we lit up some places, avanga veedu and mari idanga. And also இது படத்துல டைம், அதாவது அந்த கேரக்டர்ஸ் ஓட டிராவல் வந்து it happens in a particular time. So ஒரு நாள் நடக்குது அப்படின்றப்ப I have to like show the passage of time irukula. Right. Lightல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே to feel the audience that yeah, it can happen in a single day. Yeah, it can change a person's life. And the passage of time, we had limited resources because we didn't like available resources to shoot பண்றப்ப there are a lot of factors. எங்களால எல்லா நேரமும் ஷூட் பண்ண முடியாது. காலைல ஒரு 10 மணிக்கு மேல ஷாட் வைக்க மாட்டோம். அடுத்து ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் அடுத்த ஷாட் வைப்போம். அது வரைக்கும் அடுத்த லொகேஷன்ல போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்போம். இப்ப புரியுது ஏன் அவர் சொன்னாரு. ஆமா, நிறைய ஃபுட்டேஜ்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ லைட்டை சீட் பண்ண வேண்டியது இருக்கு. அவைலபிள் லைட்டை சீட் பண்ணி சில ஈவினிங் சாயங்காலத்தை ஈவினிங் ஐ மீன் காலையில ஷாட்டை ஈவினிங் எடுப்போம். ஓகே, பட் ஆடியன்ஸ் shouldn't be like அவங்களுக்கு இது தேவையே கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்றது அவனுக்கு. This is a very specific choice. ஏன்னா as reviewers நாங்க என்னைக்காவது வந்து கிராஃப்ட் பத்தி மென்ஷன் பண்ணலனா வந்து கிராஃப்ட்க்கு அவ்வளோ உழைச்சிருக்கோம், கிராஃப்ட் அனலைஸ் பண்ணவே தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். அது பண்ணக்கூடாதுங்கிறது வெரி ஸ்பெசிபிக், வெரி இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆக்சுவலி. அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப அவங்க படத்தை பார்க்க மாட்டாங்க போகலன்னு தான் தோணும் எனக்கு. நான் முக்காவாசி படங்களை ஒரு ஆடியன்ஸா பாக்குறப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல இதுக்கு மேல இதுல போக முடியாதுன்றது தெரிஞ்சிடும். ஆனா 5 நிமிஷத்துல பல மாஸ்டர்ஸ் வந்து என்ன இது சினிமான்றதை தாண்டி உள்ள ஒரு உலகத்துக்கு கூட்டு போயிருவாங்க. சோ அந்த அனுபவத்தை நான் ஆடியன்ஸ் டு பீ பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் சோ அதை அச்சீவ் பண்றதுதான் எங்களுக்கு. அது அப்புறம் ட்ரோன் யூஸ் பண்ணாம ஜிம்மி ஜிப் யூஸ் பண்ணாம அது எனக்கு தேவையே இல்லை. அது நான் ஐபோன்ல ஷூட் பண்ணியிருந்தாலும் இந்த உணர்வை கடத்தணும்னு நினைச்சேன்.
இது இவங்க தான் பண்ணாங்க, படம் பார்க்குறப்ப இது இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற எந்த உணர்வுக்குள்ளேயும் போகாம அந்த கதைக்கு அது என்ன ஃபீல் பண்ணணுமோ அது மட்டுமே அவங்க ரிசீவ் பண்ணணும்ன்றதுல நாங்க You were very எல்லாரும் clear. Okay. நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த R15ல போகும்போது இப்படி ஒரு பையனை நீ பிடிச்ச முதல்ல that's the most awkward bike எனக்கு தெரிஞ்சதுல. நீங்க கம்ஃபர்ட்டபிளா even if you want to sit comfortably அந்த பைக்ல கம்ஃபர்ட்டபிளா உட்காரவே முடியாது. நான் இதுக்காகவே R15 வச்சிருக்காங்கனால அவங்களை ஸ்பெஷலா ஜட்ஜ் பண்ணேன். நீ எதுக்கு இந்த பைக் வாங்குன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த that bike I think added a great value to the production படத்துல. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இவன் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இவனோட உட்காந்துட்டு போறோமேன்றது. தூரக்க உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு. அவன் அப்படி பிஹேவ் பண்ணான்டே ஒரு சைட்ல கால் போட்டு அது ஆக்சுவலி அதுக்கு நான் தனியா ஐ திங்க் அரசி அவங்க கேரக்டர் அவங்கள்ட்ட நான் பேசணும். பிகாஸ் R15ல ஒன் சைடு கால் போட்டு உட்கார்றதே சமரஸ்க்கு அதுவே ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ இந்த R15 உள்ள கொண்டு வரணுங்கிறது யாரு டெசிஷன்? ஸ்கிரிப்ட் இருந்த டெசிஷன் தான். ஆப்வியஸ்லி அந்த வண்டியை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதோ ஸோ டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல காலைல வந்தோடனே நான் ஓட்டுவேன், பின்னாடி கேமராமேன் உட்காந்துருப்பாரு, போய் எங்க ஷூட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நல்ல வசதியா ஒரு கேமரா பிடிக்க கம்ஃபர்டபுளா நடுவில் ஸ்பேஸ்லாம் இருக்கும். ஸோ R15 அது ஒரு அந்த பைக்கோட தன்மையை நீங்க சொன்னீங்க, அது அதுக்காக மட்டுமே வைக்கப்பட்டது. எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். அண்ட் எனக்கு ஒரு பெண் ஆண்குள்ள எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு போனா கூட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒரு மாதிரி பாக்குறதுக்கே ஷைக். அந்த பைக் ஓட்டுறது ரவி, ஆனா பைக் எந்து உங்களோட பைக்கா? இல்ல ப்ரொடக்ஷன் பைக்னால நான் சொல்றேன். அதே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் வந்து. ஸோ எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் பார்க்கும்போது அரசி வந்து அவருக்கு ஃபுல்லா புல்லட்ஸ் இல்ல ஷார்ட் கொடுக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவங்க மேல உட்கார்ந்துருந்த மாதிரி இருந்தது ஒரு. சோ அந்த ஒரு டாமினன்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தேன். சோ அதுக்கும் வொர்க் ஆச்சு நினைக்கிறேன். அதான் அது அவங்களுக்கு பாராட்டணும். ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு தைரியமா உட்கார்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப அவங்க ஹைட்டா வேற இருக்காங்க. ஆமா, நல்ல ஹைட் வேற. இன்னொரு விஷயம் வந்து நீங்க அந்த பைக்ல பர்டிகுலர்லி உட்கார்றப்ப அட்லீஸ்ட் பின்னாடி உட்கார்றவங்க இட்ஸ் டிசைன்ட் இன் அ வே சச் தட் நீங்க ரொம்ப ஓட்டுறவங்களுக்கு க்ளோஸா இருந்தாதான் பின்னாடி கம்ஃபர்டபுளா உட்கார. கழுத்து நெரிக்கிற ஒரு சிச்சுவேஷனும் வந்துரும், கொஞ்சம் ஹைட் டிஃபரன்ஸ் ஒழுங்கா இல்ல அப்படின்னா நீங்க பிடிக்கும் போது டக்குன்னு ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும். அது போக இவரு செந்தூர் பாண்டியன் வேற கொஞ்சம் லீனா இருப்பாரு. சோ அவருக்கு இவங்களால அவரை பிடிக்க கூட முடியாது. ஏதாவது திடீர்னு ஏதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னா அவங்க ரெண்டு பேரும் இதுவும் ஒரு இசை. சோ அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான விஷயம். பிரீத்திக் அண்ட் ஃபீல்ஸ் லைக் ஒவ்வொரு தடவை இறங்குறப்ப அவங்க அப்படியே இறங்குறப்ப எனக்கு அப்படியே கஷ்டமா இருக்கு. ஆனா கதை வேற எழுதி தொலைஞ்சிட்டோம், இது காரணம் மாத்த முடியாது. What I meant to say is she put in lot of physically and as well as mentally அந்த வெயில்ல அந்த ஊர் பக்கம் அண்ட் we were continuously பைக்ல and after a point அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கேரக்டர்ஸ். அப்பப்ப யாரோ வந்துட்டு போறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தேவர் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வண்டியில ஒர்க் பண்ணாங்க. பட் அதை தாண்டி அவங்களோட எனர்ஜி வந்து பயங்கரமா இருந்தது. ஷார்ட் தேவைன்னா உடனே வந்துருவாங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் எதுவும் இல்லை. பட் ரியலி இட் வாஸ் அ திங். பட் யா எனக்கு வந்து பைக்கே வந்து ஒரு அந்த பைக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் ஆக்சுவலி படத்துல. அண்ட் எனக்கு ஒரு தடவையும் அதுல இன்ஜின் மக்கர் ஆகும் போது இது மக்கர் ஆகும் போதெல்லாம் வந்து எனக்கு ரவியை தான் ரிலேட் பண்ண. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட் ஆடட் ஒரு என்ன சொல்றது படத்துக்கு ஒரு லுக் அந்த பைக் கொடுத்தது. ரெண்டு பைக்கு It's a good thing. I mean, I hope they start associating the bike with the film. So, சொப்பன சுந்தரினா அந்த கார் தானே அந்த மாதிரி R15 பைக்னா இந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எங்களோட அம்பாஸ்டர் கார் அதுதான் சொல்றேன். பட் இது எல்லாமே ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் அதுக்கான காரணம் வந்து டயலாக்ஸ். நான் வந்து அந்த கம்பேக்ஸ்லாம் சுத்தமா எதிர்பார்க்கல. செம்ம ஜாலியா இருந்துச்சு சில கம்பேக்ஸ்லாம்.
ஒரு இடத்துல ரவி சொல்லிட்டு இருப்பாரு, இல்ல சாரி அவங்க அரசி சொல்லுவாங்க, எல்லாமே உன் வசதிக்கு தான் பாப்பியா அப்படின்பாரு. உடனே ஒரு 2 நிமிஷத்துல சரி உட்காந்துக்கலாமா, உன் வசதிக்கே சொல்ல அப்படின்னு செமையா இருக்கு. ஒன்னும் லைக் ஈவன் அந்த மேல் கான்ட்ரசெப்டிவ்ஸ் வாங்குற ஒரு இடத்துல அவங்க பேசிக்கிறதுமே ஒரு ஆக்வர்ட் இல்லாம ரொம்ப இயல்பா 2 பசங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க. அவர் வந்து இங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, சென்னை பக்கமோ அப்படின்னு அந்த காந்தி கேரக்டர் கேட்கறது எல்லாமே வந்து ரொம்ப லைக் ரொம்ப எக்ஸ்ட்ராவா எழுதியிருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ட் காமெடியா இல்லாம ரொம்ப இயல்பா. ஸோ இது வந்து நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்றது இதுல இருந்து ஐ திங்க் யோர் ஒர்க் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் ஐ மீன் யுவர் டேலண்ட். பட் மோஸ்ட் டிட் யூ ஹெல்ப் எடுத்துக்கிட்டீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி எழுதினீங்களா, ரூம் போட்டு யோசிச்சிங்களா, என்ன பண்ணீங்க இந்த டயலாக்ஸ்? ஏன்னா அது ஸ்கோர் பண்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்னு நினைக்கிறேன் நான். இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இப்போ வந்து எல்லாரும் டைலாக்ஸ் இவ்வளோ நோட் பண்ண, நான் பெருசா எழுதலண்டா யோசிச்சேன். ரொம்ப முக்கியா எழுதியிருக்கிறதா தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் லைக் ஒரு விஷயத்துல கிராஃப்டா இந்த படத்துக்கு டயலாக் எழுதணும்னு ஆரம்பிச்சப்ப வந்து இந்த லாங்குவேஜ் நம்ம லென்த்தி ஷார்ட்ஸ் போறோம், லாங் டேக்ஸ்ல போறோம், ஒரு டாக்குமெண்ட்ரி அப்ரோச் இருக்கும் அப்படின்னு போறப்ப வந்து ஐ வாண்டட் டு பிரேக் த ரிதம் ஆஃப் த டயலாக்ஸ். லைக் இப்போ நீங்களும் நானும் இங்க ஒரு இன்டர்வியூல உட்காந்துருக்கிறோன்றப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டோன்னே நான் பதில் சொல்றேன், நீங்க அது வரைக்கும் அமைதியா இருக்கிறீங்க. அதை தாண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்ப அப்படி இருக்க மாட்டோம். இப்ப நம்ம 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா வேற எங்கேயாவது பேசிட்டு இருந்தா நான் பேசுறப்ப நடுவுல நீங்க ஏதாவது ஒண்ணு போடுவீங்க, அது இவர் வேற ஏதாவது ஒண்ணு போடுவார், இல்ல வேற யாராவது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நாட் நெசசரிலி ஒரு பர்டிகுலர் டாபிக்க பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம், ரேண்டமா என்னென்னமோ பேசுவாங்க. நீங்க இந்த படத்துல பார்த்தாலுமே ரேண்டமா தான் பேச்சு போய்கிட்டே இருக்கும். ஸ்டேஜ்டா இருக்க வேண்டாம், ஒரு டயலாக் ஒரேட்ரி மாதிரி இல்லாம லைக் அவ வந்து நீ அடிக்கடி இந்த ஊருக்கு வந்திருக்கிறப்பன்னு சொல்றப்பல ஒரு தடவை தான் வந்திருக்கிறேன், அங்க இருந்து ஒரு பையனோட வந்தேன்னு போயிடும். ஆமா டான்ஜென்ட்டா போகும் டயலாக்ஸ். இன்னொரு இடத்துல வந்து அவ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போறேன், படிச்சு நாட்டை திருத்திடாத, அந்த மாதிரி போகும். ஸோ எங்கெங்கேயோ போகும். நீ ஃபாரினுக்கு வேலைக்கு போவியா அப்படின்னு தான் அது ஆரம்பிக்கும். நீ ஃபாரின் போயிருக்கியான்னு ஆரம்பிக்கும். அவ சொல்லுவா இல்ல நான் போனாலும் வேலைக்கு போக மாட்டேன்னு ஆரம்பிப்பா. அப்ப நீ என்ன வேலைக்கு போறேன்னு ஆரம்பிக்கும். ஃபாரின் அங்கே கட் ஆயிரும். So it was that's how humans talk actually. Tangent ஒரு லைன் ஆஃப் தாட்ல போகாது unless you've prepared for it or something. So அந்த ஆஸ்பெக்ட்ல தான் டயலாக் அப்ரோச் பண்ணேன். பட் அது நான் மட்டும் அச்சீவ் பண்ணேன்னும் என்னால சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் வேற டீமா எல்லாருமே படிச்சு பார்ப்போம், எல்லாருமே அது பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நான் வந்து அது ஆக்டர்ஸோட கன்வீனியன்ஸ்க்கும் வந்து அலோவ் பண்ணோம். ஏன்னா நான் ஒன்று எழுதிடுவேன், என்னோட வாய்க்கு என்ன வருதோ அதை நான் எழுதிடுவேன். ஆனா அவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்காது, அந்த சொற்கள் பழக்கமே இருந்திருக்கிறாரு, அதை யூஸ் பண்ண பழக்கம் இருந்திருக்காரு. ஸோ அந்த தன்மையை நீங்க எப்படி உங்க வார்த்தைகள்ல வருவீங்க, உங்க வார்த்தையில சொல்லுவீங்க. ரொம்ப ஸ்டிக் டு தி ஸ்கிரிப்ட்னு இல்லாம ஆமா அவங்களுக்குமே ஒரு அவங்களுக்குமே ஆமா அவங்க சில வார்த்தைகள் நம்மளுக்கு ஈஸியா வரும், சில வார்த்தைகள் அவங்களுக்கு அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அதுக்கு அவங்களுக்கு என்ன வருது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே அந்த மாதிரி தான் டீல் பண்ணோம். ஸோ அந்த லிபரேஷன் இருந்தது. பட் டயலாக் தான் வந்து இந்த ஸ்டைல்ல போவோன்றது ஃபிக்ஸ் ஆயிட்டோம். ரிதம் பிரேக் பண்ணி டான்ஜென்ட்டா எங்க வேணாலும் போயிட்டு, ஆனா ஒரு ஏரியாக்குள்ள அதை கொண்டு வரணும்ன்றது to bring it back to what we want to focus, what these characters are, அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் எங்கெங்க இருக்கு. ஒரு இடத்துல அவன் கேட்பான் இது சோழர்கள் கட்டினது தானு கேட்பான், நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பான். ஸோ அப்படிதான் இது அரைவ் பண்ணோமே தவிர இட்ஸ் லைக் உட்காந்து பெருசாலாம் யோசிச்சலாம். பட் as important as the dialogues are, silence, நீங்க பாட்டுக்கு சொன்னீங்க, அந்த பாட்டு இல்லாம ஸ்கோர் இல்லாம ஒரு சைலன்ஸ் இருக்கிறது. திங்க் நிறைய இடத்துல டயலாக் இல்லாம ஒரு சைலன்ஸ் இருக்கிறது கூட. ஏன்னா அந்த தங்கச்சி பத்தி ஃபர்ஸ்ட் அவன் பேசும்போது அவ எதுவுமே பதில் சொல்ல மாட்டான், அவன் சொன்ன விஷயத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போயிடுவான். அதோட பே ஆஃப் வந்து ஐ திங்க் அவனோட அந்த ஒரு எண்டில் அவன் சிஸ்டரை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த பே ஆஃப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சைலன்சஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் படத்தில். அண்ட் இப்போ 2 படம் வந்துருச்சு, அடுத்து பிரசாத் ராமர் என்ன மாதிரி படம் எடுப்பார்? ஏன்னா நீங்களே சொன்னீங்க இன்னும் 2-3 கதைகள் இருந்துச்சு இந்த படம் பண்ண முடியும். ஸோ வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் பிரசாத் ராமர் கோயிங் ஃபார்வர்ட்? ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? பிளான் எதுவும் டெஃபினட்டிவ் பிளான்ஸ்லாம் எதுவும், நிறைய ஐடியா இருக்கு. எது அதான் அது கதை தான் நம்மளை சூஸ் பண்ணும். நம்ம பிளான் போட முடியாது, பிளான் தான் நம்மள போடுவோம். நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடியா சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல ஃபுட் மூவி எடுக்கணும்ன்ற ஆசை. ஆமா ஓகே
எனக்கு ஃபுட் மூவி எடுக்கணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. இதுவுமே சாப்பாடு நல்லா காமிச்சிருந்தீங்க. அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் சீன்னால அந்த ஃப்ரைட் ரைஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு பிரசாத் பயங்கரமான குக்கு. ஓ அப்படியா? நாங்க கோவிட் டைம்ல வந்து நாங்க வந்து குக் பண்றத பார்த்துட்டு எங்களுக்கு கீழ் வீட்டுல பர்த்டேக்கு ஆர்டர்லாம் வந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? பிரியாணி ஆர்டர்லாம் போட்டு பிசினஸ் பண்ணல. தெரிஞ்சிருந்தா அவங்க லைட்டா things கொஞ்சம் வேணுங்கிறது அதெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. பிரியாணி பண்ணது இவர்தான். நான் சூப் ஷெஃப். ஃபுட் மூவி எடுக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப நாள் Okay. ஒரு இது. நாக்குல எச்சி ஊற ஊற ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு தெரியல. மெட்டீரியலைஸ் ஆகும் ஆமா, தெரியல. எப்படி பணம் ஊறுதோ அதை பொறுத்து. உங்களை கேட்கணும் அப்படின்னா இப்போ நீங்களே சொன்னீங்க சவுண்ட் இன்ஜினியர்ல இருந்து ஆரம்பிச்சு சிங்கர், மியூசிக் கம்போசர், இப்போ பர்ஃபார்மன்ஸ்லாம் லைவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இப்போ ப்ரொடியூசராகவும் வந்துட்டீங்க. அடுத்த ஆக்டர் பிரதீப் குமாரா நாங்க பார்க்க போறது? இல்ல அது வந்து நீங்க அந்த ஸ்டேஜ் முன்னாடியே வந்திருக்கணும். Oh, okay. அதை நான் தாண்டி நான் ப்ரொடியூசர் ஆயிட்டதுனால இனிமே நான் ஆக்டரா இருக்கேன். Okay, எங்களுக்கு ஆசைதான். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க ஹாப்பியா பார்ப்போம். நீங்க சொல்லிட்டு மட்டும் வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதி. இல்ல ஆக்சுவலா நாங்க ஒரு இன்டர்வியூல கூட அதை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. நான் இவரை வந்து நடிக்க வைக்கதான் வந்து அப்ரோச் ஆமா. பண்ணிருந்தீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு மியூசிக்கல் எடுக்கணும். ஏன்னா நீங்க தியாகராஜ பாகவதர், கேபி சுந்தராம்பாள், எம்.எஸ். சுப்புலட்சுமி அந்த காலத்து நடிகர்கள்லாம் பாடினாதான் நடிக்க சான்ஸ் கிடைக்கும். ஆமா. இப்ப பாடுறதுக்கு, அதுவும் கிட்டார் வச்சுட்டு பாடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இவரை வச்சு ஏதாவது ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் எடுக்கலான்ட்டு நானும் இன்னொரு நண்பரும் ட்ரை பண்ணோம். அவர் டைரக்டர் நடிக்கிறாரு. இந்த படம் ஓடுனா நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணி அவரை ஹீரோ வச்சு எடுக்கணும். வாவ், வெரி குட். நடிக்க பண்ணலாம். சூப்பர். கண்டிப்பா நடக்கும். ஓகே, பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இதுவுமே வந்து பிடிச்சது பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இனிமே ஒரு பிஸ்னஸாவோ இல்லை ஜென்ரலாகவே இந்த மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஐடியா, லைக் இப்படி தான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லை ஆஸ் இட் கம்ஸ் தானா? இல்ல ஆக்சுவலா பூர்வா ப்ரொடக்ஷன்ஸ் என்னுடைய கம்பெனியோட நேம். அது என்னுடைய மகள் பேர் பூர்வி, அப்படிதான் பூர்வா ப்ரொடக்ஷன்ஸ் வச்சது. ஸோ நான் அதை ஆரம்பிக்கும் போது என்னோட டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வேணுமேன்றதுனால தான் அந்த பேர்லாம் வச்சு கம்பெனிலாம் ஆரம்பிச்சோம். பட் நான் அது ஒரு ப்ரொடக்ஷனாக மாறினதுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் அது என்னுடைய கம்பெனி இல்லை, ஆக்சுவலா என்னோட கம்பெனி தான். ரெண்டுத்தையுமே நான் சொன்னாதான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்னன்னா ஐ ஃபீல் ஐ கிரியேட்டட் அ பிளாட்ஃபார்ம். ஸோ கண்டிப்பா இவர் எப்படி சொன்ன மாதிரி நம்ம பிளான் போட முடியாது, அதுதான் நம்மள போடுன்ற மாதிரி கண்டிப்பா ஏதான நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான் பூர்வா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து வரும்ன்றது நம்பிக்கை இருக்கு எனக்கு. அண்ட் கண்டிப்பா நான் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். நிறைய பண்றதுக்கான ஐடியாஸும் இருக்கு, எக்ஸிகியூஷன்லயும் நிறைய இருக்கு. என்னோட அடுத்து நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ரிலீஸ் லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி ரெடியா இருக்கு. ஃபியூ மந்த்ஸ்ல லைன்ட் இட் அப். ஸோ அதுவும் பூர்வா ப்ரொடக்ஷன்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். அது தவிர எனக்கும் ஆவணப்படங்கள் பண்ணணுன்றது ஆசை, ரொம்ப ஆசை. அது மாதிரி ஃபோக் மியூசிஷியன்ஸ், ஸ்பெஷலி நாதஸ்வர கலைஞர்களை பற்றி பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ அதுவும் ஃபியூச்சர்ல பிளான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் யோசிச்சு வச்சிருக்கீங்க? நிறைய இல்ல, சில ஐடியாஸ் இருக்கு. Because we miss the அருணகிரி பெருமாளே பிரதீப், to be frank. அந்த ஆல்பம் நான்லாம் ரிப்பீட்ல தான் கேட்டுட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு ஆல்பம், ஒரு டாக்குமெண்ட்ரி கண்டிப்பா அடுத்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆல்பம். நைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்பம் வரப்போகுது. நான் இப்பவே ரிவீல் பண்ண விரும்பல என்னன்றது. ஏன்னா இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி நாய்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம how can we travel back in time அப்படின்றத நான் யோசிச்சு அந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் க்ளூ. இதுக்கு மேலே வில் வெயிட் ஃபார் த இது ஐ திங்க் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ நிறைய பேசிட்டோம் படத்தை பற்றி. பட் நான் உங்களை பாட சொல்லாமல் சைன் ஆஃப் பண்ணேன்னா என்னை வந்து எல்லாரும் திட்டுவாங்க. ஸோ என்னோட ஒரு நேர் விருப்பம்காக, இவ்வளோ பேசியிருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு இதுவாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்கள் குரலை வந்து நின்னையே ரதி என்று ஒரு 2 லைன். பாரதியார் பாட்டு. எஸ் ப்ளீஸ். சினிமா பாட்டுலாம் வந்து நம்ம அடிக்கடி கேட்கிறோம், பட் இது உங்க குரல்ல கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சசி என்று சரணமேதினி. நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சசி என்று
சரணமேதினி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக இந்த படத்தில் இருக்கிற கான்வர்சேஷன் மாதிரியும் ஐ திங்க் நம்ம கான்வர்சேஷனும் போச்சு. ரொம்ப ஜாலியாக போச்சு. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ். நீங்களும் டைரக்டராக காலடி எடுத்து வைங்க. நாட் ஒன்லி டாக்குமெண்ட்ரிஸ், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லாமும் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி அவரை நடிக்க வைங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அகைன் ஃபார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை. Thank you. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப Yeah. சந்தோஷமா இருக்கு. நல்ல படம். நிறைய பெண்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். I think that's a very valid vision நினைக்கிறேன். நானுமே I've been pushing people to watch this film as much as possible. Thank you so much. So yeah, all the very best. Thank you so much. Thank you. Thank you.